لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم ولا تنفع الشفاعة عنده إلا لمن أذن له قال النبي صلى الله عليه وسلم من قال حين يسمع النداء اللهم رب هذه الدعوة إلى آخر الحديث حلت له شفاعتي يوم القيامة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இன்றைய ஜும்ஆ நன்னாளிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆகிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்கச் செய்திருக்கின்றானே, இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. யாருக்கெல்லாம் இந்த நிஅமத்தும் இந்த அருட்கொடையும் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஆக நமக்கு இந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறது என்றால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த ஈமான் நமக்கு கிடைத்ததற்கு பிறகு, ஹிதாயத் நேர்வழி கிடைத்ததற்கு பிறகு நம் மீது இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? நற்காரியங்களை, நல்ல நல்ல அமல்களை, சாலிஹான செயல்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். சூஃபியாக்களை போல ஒரு சில காலகட்டம் மட்டும் அமல்கள் செய்துவிட்டு தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு எனக்கு யகீனுடைய கைஃபியத் வந்துவிட்டது, இப்போது நான் அமல் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற சிந்தனையிலே ஒருபோதும் ஒரு முஃமின் இருக்க மாட்டார். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நமக்கு ஒரு சில காலகட்டம் நல்ல முறையில் அமல் செய்துவிட்டு அதற்கு பிறகு நல்ல யகீன் நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கு பிறகு நான் அமல் செய்ய தேவையில்லை. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இபாதத் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில காலகட்டம் மட்டும் ஆரம்பத்தில் நீங்கள் அமல் செய்தீர்கள், தொழுகை நிறைவேற்றினீர்கள், குர்ஆனை ஓதினீர்கள், ஆனால் அதற்கு பிறகு
அமல் செய்வதற்கு எந்த தொடர்பும் இல்லை, அமலை விட்டு விட்டீர்கள் என்றால் இது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை உண்மையாக பயந்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டார். ஆக உண்மையான அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரிய சகோதரர்களே, வெறும் அமலை கொண்டு மட்டும் நம்மால் மறுமை நாளிலே வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால், வெறும் நாம் செய்த அந்த அமலை கொண்டு ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இன்று சாதாரணமான சில அமல்களை செய்து கொண்டு மற்றவர்களை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் இருக்கிறதே, பெருமையோடு பார்க்க எனக்கு தௌஃபீகை கொடுத்திருக்கிறார், நான் முதல் சஃபிலே வந்து நின்று தொழுகின்றேன், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் மற்றவர்களை எப்படி பார்ப்பது? இவன் நல்ல மனிதன் இல்ல, இவன் தொழுகிறது இல்ல, கீழ்த்தரமான கேவலமான மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை மனதிற்குள் கொண்டு வருகின்றோம் அல்லவா? அந்த பெருமை, அந்த கர்வம், நான் ஹஜ் செய்து விட்டேன் என்றால் என்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இப்போது நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த கர்வம், அந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா? இது ஒருபோதும் ஒரு முக்மீனிடத்திலே வரக்கூடாது. எனவே தான் குர்ஆன் சொல்லுகிறது, யாரிடத்தில் வெறும் அமலை கொண்டு மட்டும் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தவறான ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள். வெறும் அமலை கொண்டு மட்டும் மறுமை நாளிலே வெற்றி பெற முடியாது. பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஆரம்ப நேரத்திலே நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தா, யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்கின்ற அந்த அமலை செய்யக்கூடிய வாய்ப்பையும் நற்பாக்கியத்தையும் எனக்கு தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். ஆக அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற அந்த அமல் எப்போதுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ரொம்ப ஆழமான கருத்து, கவனமாக கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ல யுன்ஜி அஹதன் மின்கும் அமலுல் ஜன்னah. என்ன சொல்றாங்க? நீங்கள் உங்களுடைய அமலை கொண்டு மட்டும் மறுமையிலே வெற்றி பெற்றுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் இது தவறான சிந்தனை. உங்களுடைய அமல் உங்களுக்கு மறுமையிலே காப்பாற்றாது. உங்களுடைய அமலை மட்டும் கொண்டு நீங்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியாது. என்ன தேவை? அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை, அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் இல்லாமல் மறுமையிலே நான் செய்திருக்கக்கூடிய சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த செயல்களை மட்டும் வைத்துக் கொண்டு நான் மறுமையிலே வெற்றி பெறுவேன் என்று இந்த கர்வ சிந்தனையிலே யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்களும் உங்களுடைய அமலை கொண்டு மறுமையிலே வெற்றி பெற முடியாதா? உங்களுடைய அமல் உங்களுக்கு மறுமையிலே காப்பாற்றாதா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நானும் இல்லை. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், தஹஜ்ஜுடைய தொழுகையை தினந்தோறும் தொழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர், தக்வாவுடைய உச்ச நிலையிலே இருந்த அந்த நபி சொல்லுகிறார், வலா அன, நானும் என்னுடைய அமலை கொண்டு மறுமையிலே வெற்றி பெற முடியாது. எப்போது வரைக்கும்? இல்ல ஐயதரமதனி அல்லாஹு பிரஹ்மத். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி, எனக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத வரை, அல்லாஹ் என் மீது அருள் செய்தால்தான் நானும் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் அக்பர். ஆக சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக, அல்லாஹ்வுடைய அருளின் ஒரு வகை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத், பரிந்துரை. மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்யாமல் யாரும் வெற்றி பெற முடியாது, சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அல்லது நரகத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த நரக நெருப்பிலிருந்து விலகி வெளியே வர வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் தேவை. எப்படிப்பட்ட ஒரு தூதர்! சுப்ஹானல்லாஹ்.
அந்த தூதர் நம்மை குறித்து மறுமை நாளிலே உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாய மக்களே, என்னுடைய சமுதாய மக்களே என்று புலம்புவார், அழுதுவார், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார், கதறுவார். ஆனால் அந்த நபியினுடைய உம்மத் என்று சொல்லிக் கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அசிங்கத்தின் உச்சத்திலே இன்றைய முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஷஃபாஅத் பரிந்துரையினுடைய ஒரு தவறான கண்ணோட்டம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. அது என்ன? மக்காவிலே வசித்துக் கொண்டிருந்த முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அவர்கள் என்ன கண்ணோட்டத்திலே ஆரம்ப நிலையிலே இருந்தார்களோ அதே சிந்தனையிலே இன்று சில முஸ்லிம்களும் அப்படியே இருக்கிறார்கள். என்ன? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். அதே நிலையிலே 360 சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சிலைகளை ஏன் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் கேள்வி எழுப்பினோமேயானால் குர்ஆன் அதற்கு பதில் சொல்லுகிறது. அவர்களே சொல்லுகிறார்கள், முஷ்ரிக்கீனே பதில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்களுடைய நெருக்கம் பெறுவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த தெய்வங்களை, அந்த கடவுள்களை, அந்த சிலைகளை சந்தோஷப்படுத்தி அவர்களிடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் அவர்களை வணங்குகின்றோம். இது மட்டுமா? வயகூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். இப்படி நாம் செய்வதன் மூலம் அந்த சிலைகளும் அந்த கடவுள்களும், பொய்யான கடவுள்கள், தெய்வங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த வைத்துக் கொண்டிருக்கிற சிந்தனை கொள்கையை சொல்லுகின்றேன். இவர்கள் இந்த சிலைகள் எல்லாம் நமக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். அதற்காகத்தான் நாம் அவர்களை வணங்குகின்றோம். அதற்காகத்தான் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்காக பல்வேறு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் குர்ஆன் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எச்சரிக்கையாக அதை சொல்லுகிறது. அமித்தஹது மின் துனில்லாஹி ஷுஃபஆ. நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் அவர்கள் மாலிக் இல்லை, தகுதி படைத்தவர்கள் இல்லை. எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அவர்களிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை. எப்படி அவர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியும்? எப்படி உங்களுக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய முடியும்? ஆக சகோதரர்களே, பரிந்துரை செய்யக்கூடிய அந்த சிந்தனை இப்போது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அவுலியாக்கள், தர்காவிலே இருக்கக்கூடிய அவுலியாக்கள், அங்கு உட்காரக்கூடிய முரீதுமார்கள், அவர்கள் நமக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஷிர்க், எவ்வளவு மிகப்பெரிய இணை வைப்பு! அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆக இந்த அவுலியாக்களும் இந்த முரீதுமார்களும் நமக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள். அதற்காகத்தான் நாம் தர்காவிற்கு செல்கின்றோம், அதற்காகத்தான் நாம் நஸ்ர், நியாஸ் எல்லாம் பண்ணுகின்றோம் என்று சொல்லுகின்றோமே. இது எவ்வளவு மிகப்பெரிய தப்பு. குர்ஆன் இதற்காக நேரடியாக கேட்கிறதா இல்லையா? இது தவறு என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறதா இல்லையா? ஆக சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ஒரு வசனத்திலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்றான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸ். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த நாளை? மறுமை நாளிலே. ஏன் மறுமை நாளிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அவர்களே அவர்களுக்கு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று திணறிக் கொண்டிருப்பார்கள். நஃப்ஸி நஃப்ஸி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நான் மறுமை நாளிலே ஜெயித்து விட்டால் அதுவே எனக்கு பெரிய விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள்? குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? அன்றைய நாள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆக
என்னுடைய சொந்த மகன் எனக்கு உதவி செய்ய மாட்டான், சிபாரிசு செய்ய மாட்டான், பரிந்துரை செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் எப்படி உதவி செய்ய முடியும்? சகோதரர்களே, இது தவறான கண்ணோட்டம். குர்ஆன் சொல்லுகிறது, வலா யுக்பலு மின்ஹா ஷஃபா, அவர்கள் ஷிஃபாஅத் பரிந்துரை செய்ய முடியாது, செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். சரி, அந்த அத்தாரிட்டி, அந்த ஷிஃபாஅத் சிபாரிஷ் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த தகுதி யாருக்கு கொடுக்கப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஃபஅத்தில் மலாயிகத்து வ ஷஃபஅன் நபிய்யூன வ ஷஃபஅல் முஃமினூன். மூன்று தரப்பினர்கள், மூன்று விதமான மனிதர்கள் பரிந்துரை செய்வார்கள். முதலாவதாக மலக்குமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். மலக்குமார்கள், குறிப்பிட்ட சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த ஆற்றலை கொடுப்பான். நீங்கள் இன்னென்ன மக்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. இரண்டாவது, நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள். மூன்றாவதாக நல்ல அடியார்கள், முஃமினீன்கள், சாலிஹான மனிதர்கள், அவர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பரிந்துரை செய்ய முடியுமா? முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அமின லஹு. அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருகின்றானோ அவர்கள்தான் பரிந்துரை செய்ய முடியும். எல்லோருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, யாருக்கு இந்த தகுதி கொடுக்கின்றானோ அவர்கள்தான் என்ன செய்ய முடியும்? பரிந்துரை செய்ய முடியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதே போன்று எல்லோருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது என்பதற்கான இன்னொரு சான்று குர்ஆனிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தா. வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் பரிந்துரை செய்வதற்காக அனுமதி தர மாட்டான். யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ. ஒரு காஃபிர் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? ஒரு முஷ்ரிக் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? ஒரு நயவஞ்சகக்காரனை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? இல்லை. இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கெல்லாம் பரிந்துரை கிடைக்காது. ஆகவே நாம் நம்முடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? நாம் என்னென்ன ஷிர்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய உள்ளத்தை எப்படி வைத்திருக்கின்றோம்? நம்முடைய கல்வியினுடைய ஏதாவது ஒரு ஓரத்திலே நிஃபாக் இருக்கிறதா, நயவஞ்சகம் இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த விஷயம் ஷஃபாஅத் பரிந்துரை செய்யக்கூடிய இந்த ஆற்றல் கொடுக்கப்படும் அல்லவா? சுப்ஹானல்லாஹ். ஷஃபாஅத் உஸ்மா என்று சொல்லப்படுகின்ற மகாமே மஹ்மூதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தினம் மக்கள் அனைவரும் அந்த வெப்பம், மறுமை நாளினுடைய அந்த வெப்பம் அதை தாங்க முடியாமல், அதனுடைய வேதனையை சகிக்க முடியாமல் எல்லோரும் பயந்து கொண்டிருப்பார்கள். வேதனையினுடைய உச்சத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் எல்லோரும் நபிமார்களிடத்திலே செல்வார்கள். நபியே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரிசாலத் நபித்துவம் கொடுத்தான், தூதராக்கினான், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருந்தீர்கள், நீங்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று நபிமார்களிடத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா நபிமார்களிடத்திலே செல்வார்கள். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி, அந்த நபிமார்கள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். நான் பரிந்துரை செய்ய முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு உதாரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு அந்த மரத்தடிக்கு கீழே செல்லக்கூடாது என்று தடை விதித்திருந்தான், நான் சென்று விட்டேன், தவறு செய்து விட்டேன். எல்லா நபிமார்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள். அது என்ன தெரியுமா? இன்ன ரப்பி கத் வதபல் யௌம் வத்பன் ஷதீதா. இன்றைய நாள் நம்முடைய ரப் அல்லாஹ் மிக பெரிய அளவில் கோபமாக இருக்கின்றான், கடும் கோபத்திலே இருக்கின்றான். இப்படிப்பட்ட கோபம் அல்லாஹ்வுக்கு இதற்கு முன்பு வந்ததில்லை, இதற்கு பிறகு வராது. அப்படிப்பட்ட கடும் கோபத்திலே அல்லாஹ் இருக்கின்றான். எனவே என்னால் அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது.
நீங்கள் இந்த நபியிடத்திலே செல்லுங்கள் என்று மற்ற நபியிடத்திலே அனுப்பி விடுவார்கள். இப்படியே இந்த தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லப்படும். எல்லோரும் திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சுன்னத்துகளை ஹயாத்தாக்குகின்றோம், எத்தனை சுன்னத்துகளை பின்பற்றுகின்றோம். மனசு தொட்டு சொல்லுங்கள், உண்மையிலேயே நாம் நம்முடைய ரப்பிற்கு விசுவாசமாக இருக்கின்றோமா? நாம் நம்முடைய நபிக்கு விசுவாசமாக இருக்கின்றோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எல்லோரும் வருவார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் என்ன செய்வார்கள்? சிபாரிஷ் செய்வார்கள். இந்த ஒரு சிபாரிஷ் என்ன பெயர்? ஷஃபாஅத்தி உஸ்மா. பெரிய அளவில் பரிந்துரை செய்யப்படுகின்ற அந்த ஒரு தினம், அந்த ஒரு நாள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு நாம் பார்த்தால் இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பரிந்துரை செய்வார்கள். இரண்டாவதாக என்ன? கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் சிலர். அதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும்? அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆழத்திலே செல்வதற்கு நேரம் இல்லை. அது என்ன? அப்படிப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சிபாரிஷ் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தாவிலே இருப்பார்கள், அல்லாஹ்விற்கு அதிகமாக புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவார், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. சுப்ஹானல்லாஹ். முஹம்மதே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். சஜ்தாவிலே இருந்து அல்லாஹ்விற்கு புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? சஜ்தாவில் இருந்து உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா. கேளுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்கிறீர்களோ அனைத்தும் தரப்படும். வஷ்ஃபா துஷஃபா. யாருக்கெல்லாம் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ சொல்லுங்கள், அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக அதுவரை தரப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை உயர்த்தி ஃபயகூல் உம்மதி யா உம்மதி. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய உம்மத் என்று கவலைப்பட்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கடும் கோபத்திலே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய இறை தூதர், நம்முடைய உயிரினும் மேலானவர் யாரை குறித்து கவலைப்படுவார்கள்? இந்த உம்மத்தை குறித்து கவலைப்படுவார்கள். ஆனால் இன்றைய நாளிலே இந்த உம்மத் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விசுவாசமாக இருங்கள் சகோதரர்களே. என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அது அனைத்தும் செய்யுங்கள். எதை விடுத்து தடுத்திருக்கிறார்களோ அதை அனைத்தும் விட்டு நீங்கள் விலகியிருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு இன்னென்ன மக்களை நீங்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்புங்கள். கேள்வி கணக்கு இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பரிந்துரைக்கு பிறகுதான் அவர்கள் எல்லாம் செல்ல முடியும். இன்று உலகத்தினுடைய பரிந்துரைக்காக, ரெக்கமெண்டேஷனுக்காக என்னவெல்லாம் எஃபோர்ட் போடுறோம், என்னவெல்லாம் முயற்சி பண்றோம். அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கணும், அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அந்த அரசு வேலை கிடைக்கணும், அதுக்கு யாருக்கு பிடிக்கலாம், யாருக்கு லஞ்சம் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் அக்பர் எந்த அளவிற்கு அதற்காக சிந்திக்கின்றோம், உழைக்கின்றோம், காசு பணம் செலவு செய்கின்றோம், எவ்வளவு மெஹனத் பண்றோம். ஆனால் மறுமையிலே கிடைக்கக்கூடிய உண்மையான பரிந்துரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்வார்கள். அதற்காக நாம் எஃபோர்ட் பண்றோமா? அதற்காக உழைக்கின்றோமா? அதற்காக என்ன செய்கின்றோம்? நம்முடைய அமல் நாமலிலே என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஜன்னத்திலே, சொர்க்கத்திலே பல தரம் இருக்கும். கீழ்த்தரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வார்கள். அந்த உயர்ந்த தரஜா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஒரே உதாரணம், சுப்ஹானல்லாஹ். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ ஸலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின். யா அல்லாஹ், அபூ ஸலமாவை நீ மன்னித்து விடு, அவர்களை நீ மன்னித்து விடு என்று
பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு அவர்களுடைய தரஜாவை சொர்க்கத்திலே உயர்த்துவாயாக. ஆகவே கீழ்தரத்தில் இருப்பதற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வார்கள். பரிந்துரை செய்ததற்கு பிறகு அவர்கள் உயர்ந்த தரஜாவிற்கு செல்வார்கள். நான்காவது, பெரும் பெரும் பாவிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். வாருங்கள், அல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கேட்டேன். இன்ன ஷஃபாஅதி யௌமல் கியாமத்தி லிஅஹ்லில் கபாயிர் மின் உம்மதி. என்னுடைய சமுதாய மக்கள் யாரெல்லாம் பெரும் பெரும் பாவங்கள் செய்தார்களோ, குற்றங்கள் செய்தார்களோ, அவர்களுக்கும் நான் மறுமை நாளிலே பரிந்துரை செய்வேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் பெரும் பெரும் பாவங்கள் செய்வதின் காரணத்தால் நரகத்திலே சென்றிருப்பார்கள். நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வார். அதே போன்று ஐந்தாவதாக முஷ்ரிக் அபூ தாலிப் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வார். காஃபிராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹுவ ஃபீ ضحضاء மினன் நார். அவர் கரண்டைக்கால் அளவிற்கு நரகத்திலே இருக்கிறார். உயர்ந்த, அதாவது மேல் இடத்திலே இருக்கிறார். வலௌலா அன லகான ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். ஒருவேளை நான் இல்லாமல் இருந்தால், என்னுடைய பரிந்துரை இல்லாமல் இருந்தால், அவர் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருந்திருப்பார். அல்லாஹ் அக்பர். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிஷும் பரிந்துரையும் நம் அனைவருக்கும் தேவை. அதற்காக நாம் உழைக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, என்னென்ன அமல்கள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும்? ஒரு சில அமல்களை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நிறைவு செய்கின்றோம். முதல் தகுதி என்ன இருக்கணும்? எப்படி காலேஜ்ல இந்த 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 ஒரு மாணவருக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறார்களோ, அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலும் கண்டிஷன் இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த ஷிஃபாஅத் இருக்கிறது, பரிந்துரை இருக்கிறது, அது எல்லோருக்கும் சர்வசாதாரணமாக அப்படி கிடைத்து விடாது. அதற்காக இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும், மெஹனத் செய்ய வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும், நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். முதல் தகுதி என்ன? சுப்ஹானல்லாஹ். முதல் தகுதி ஈமான், நேர்வழியிலே இருக்க வேண்டும், ஓரிரு கொள்கையிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி பரிந்துரை கிடைக்கும். ஒரு பக்கம் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், மறுபக்கம் தாவீஸ் அளிக்கிறார்கள், தர்காவிற்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை ஒருபோதும் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமah. மறுமை நாளிலே உங்களுடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை பெறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பதில் சொல்லுகிறார். அது என்ன தெரியுமா? அபூ ஹுரைராவே, எனக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வி நீங்க தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை குறித்து எவ்வளவு ஆர்வம் அபூ ஹுரைராவுடைய மனதிலே இருந்தது என்பது ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள்? சொல்கிறார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமah. மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா? மன் قال لا اله الا الله خالصا من قلبه او نفسه. தூய்மையான உள்ளத்தோடு, இக்லாஸோடு எவர்கள் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று வெறும் நாவினால் சொல்வதல்ல, உள்ளத்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, எக்காரணத்தை கொண்டும் இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ, ஷிர்கான காரியம் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்களோ, தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுகிறார். ஆக சகோதரர்களே, நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நாம் இணை கற்பிக்க கூடாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் சம்பந்தமாக சொல்லும்போது சஹாபாக்களுக்கு எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள் தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ்
وَإِنْ قُتِّلْتَ وَحُرِّقْتَ அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை கற்பிக்காதீர்கள். நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பில் எரிக்கப்பட்டாலும் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதீர்கள். ஏன் என்றால் இது பெரும் பாவம். அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எப்படி சொல்றாங்க? وَإِنْ قُتِّلْتَ وَحُرِّقْتَ துண்டு துண்டாக வெட்டப்பட்டால் குஃப்ரான கலிமா நாவிலே வரக்கூடாது. அந்த அளவிற்கு ஈமானிலே உறுதியோடு இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஷிஃபாத் கிடைக்கும். புரியுதா சகோதரர்களே? இரண்டாவது வழி என்ன? அல்லாஹ்வுடைய வழி பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் லேசான அமல் நம்மால் செய்ய முடியும். இரண்டாவது வழி என்ன? பாங்கு சொல்றாங்க இல்லையா? பாங்கு சத்தம் கேட்கும் போது முஅத்தின் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அது அப்படியே பதில் சொல்வது. நம்ம என்ன பண்றோம்? பாங்கு சத்தம் கேட்கும் போது நாம் நம்முடைய வேலையில இருக்கிறோம், மொபைல் போன் பயன்படுத்துறோம், சினிமாவை பார்த்து கொண்டு இருக்கிறோம், மொபைல் போன் இது இசை கருவிகளை பயன்படுத்தி அந்த இசையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், மொபைல் போனிலே மூழ்கி இருக்கோம், பேச்சில மூழ்கி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் قال حين يسمع النداء எவர் பாங்கு சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவா எல்லாம் பதில் சொன்னதற்கு பிறகு இந்த துஆவை ஓதுகிறார்களோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தஆவா இந்த துஆ இல்லையா, இது ஓதணும். யார் ஓதுறாங்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இப்படிப்பட்ட யாரெல்லாம் ஓதுகிறார்களோ இவர்களுக்கு மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாஅத் ஹலாலாக்கப்படுகிறது, இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆக நாம் பாங்கு சத்தம் கேட்டதற்கு பிறகு அதற்கு அந்த பாங்கு சத்தத்தினுடைய அந்த எல்லாம் சரியாக சொல்லிவிட்டு கடைசியிலே துஆ ஓத வேண்டும், நம்முடைய வேண்டும். அதே போன்று மூன்றாவது ஒரு அமல், மதீனா மாநகரத்திலே இருக்கும்போது அங்கு தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கு இருக்கும்போது ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் அல்லவா? அந்த சிரமங்களை எல்லாம் பொருத்திக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இது சொல்றாங்க, மன் ஸபர அலா லிஅவாஹிஹா வஷித்ததிஹா குன்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமah இதா கான முஸ்லிமா. அவர் முஸ்லிமாக இருந்து அந்த மதீனா மாநகரத்திலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் பொறுத்துக் கொள்கிறார்களோ, சபரோடு இருக்கிறார்களோ, அவருக்கு நான் மறுமை நாளிலே ஷஃபாஅத் செய்வேன். அது மட்டுமா, நான்காவது ஒரு அமல் என்ன தெரியுமா? மதீனா மாநகரத்திலே மரணம் வந்தால், இன்னொரு ஹதீஸில் வருகிறது, பகீயுடைய கபரஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஜன்னத்துல் பகீ அப்படின்னு சொல்றாங்க. ஜன்னத்துல் பகீ சொல்லக்கூடாது, பகீ. அது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்ன ஜன்னத்துல் பகீ அப்படின்னு சொல்லி, அங்க எல்லோரும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொர்க்கவாசிகள், அதனால அது ஜன்னத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது தவறு. நயவஞ்சகத்தினுடைய உச்சத்தில் இருந்த அப்துல்லா இப்னு உபையும் அங்கு தங்கி இருக்கிறான், அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். நயவஞ்சகன், அது எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும்? அது சொர்க்கமே, ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடாது. ஹை மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யமூத ஃபில் மதீனா ஃபல்யமூத். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உங்களிடத்திலே சக்தி இருக்கிறது, அவ்வளவு காசு பணம் இருக்கிறது, மதீனாவிலே செட்டில் ஆவதற்காக, மதீனாவிலே அங்கு போய் தங்குவதற்காக, தங்கி இருந்து அங்கேயே உங்களுக்கு மரணம் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல என்ன சொல்றாங்க? அங்க வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அப்படி நீங்கள் செல்லுங்கள். ஏன் தெரியுமா? எல்லா நபிமார்களும் எச்சரித்த அந்த ஃபித்னா மதீனாவுக்குள் வராது. எந்த ஃபித்னா? தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜாலின் ஃபித்னாவில் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் மதீனா மாநகரத்திலே தங்கி இருங்கள் சகோதரர்களே. காசு பணம் சொத்து இருக்கிறது என்றால் மதீனாவிலே செட்டில் ஆவதற்காக முயற்சி செய்யுங்கள். ஃபல்யமுத், அவர்கள் அங்கேயே இருந்து மரணிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்படி நீங்கள் இருந்து அங்கேயே மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பரிந்துரை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்காது? 4 விதமான நபர்கள் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்கின்றோம். முதலாவதாக காஃபிரும் இணை வைப்பார்கள். அல்லாஹ்வை மறுத்து விட்டான், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்து விட்டான்.
அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை ஒருபோதும் கிடைக்காது. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோமா இல்லையா, யார் ஈமானிலே உறுதியோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாரோ, மறுமை நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாரோ, அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரைகள். ஆக ஒரு காஃபிருக்கு, இறை நிராகரிப்பாளருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்காது. அதே போன்று முஷ்ரிக்களுக்கும் கிடைக்காது. இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். யார் தர்காவிற்கு செல்லுகிறார்களோ அதுவும் ஷிர்க். அப்படி செய்து கொண்டிருந்தால் அவர்கள் முஷ்ரிக், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக. இரண்டாவதாக நயவஞ்சகர், நயவஞ்சகர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை ஒருபோதும் கிடைக்காது. ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வியாபாரத்திலே எப்படி இருக்கின்றோம், கொடுக்கல் வாங்கலிலே எப்படி இருக்கின்றோம், பேச்சிலே எப்படி இருக்கின்றோம், நம்முடைய அக்லாக் எப்படி இருக்கிறது, நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, முனாஃபிகளுடைய 3 அலாமத்துகள். இது ஹத்ததலபா, அவன் பேசினால் பொய் தான் பேசுவான். இன்று பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றோம். அப்படி நாம் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கல்விலே நயவஞ்சகம் இருக்காது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நயவஞ்சகக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரிந்துரை ஒருபோதும் கிடைக்காது. மூன்றாவதாக அநீதி செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பரிந்துரை கிடைக்காது. அதே போன்று மார்க்க விஷயத்தில் வரம்பை மீறக்கூடியவர், இது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், அதை செய்யக்கூடாது. இல்ல எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, நான் செய்வேன். பிதாட்டான காரியங்கள் செய்வதற்கான பின்னாடி என்ன சொல்றாங்க, எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, அது செய்ததற்கு பிறகு இது செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும் என்று நினைத்து தான் செய்கிறார்கள். அது பிதாட். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள். இது என்ன, குரு, மார்க்கத்திலே வரம்பை மீறுவது. இப்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பரிந்துரை கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள். ஸஹீஹ் தர்ஹீபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. ஆக சகோதரர்களே, ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை, இந்த உலகத்தினுடைய பரிந்துரைக்காக நாம் உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம். அதற்காக யாருக்கு பிடிக்கணும், எந்த மனிதரை பிடித்தால் என்னுடைய வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். ஆக மறுமையிலே கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி. மறுமையிலே யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைத்து விடுகிறதோ அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. அதற்காக நாம் பல வழிகள் இருக்கிறது. ஒரு சில வழிகள் தான் இந்த சபையிலே, இந்த உரையிலே சொல்ல முடிந்தது. ஆக நீங்களும் படித்து பாருங்கள், தேடி பாருங்கள், நிறைய வாசியுங்கள், என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று தேடி பார்த்து அதன் மீது அமல் செய்வதற்காக முழு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களையும் அதன் பக்கம் நினைவூட்டுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித் தாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும், இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் நாளை தினம் மறுமையிலே நம்முடைய உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத், பரிந்துரை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் இந்த உலகத்திலே துஆவும் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. நம்முடைய சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை பொருந்திக் கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தையும் வெற்றியை தருவானாக, மறுமையிலும் வெற்றியை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை தினம் மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.